Thank you and all the very best. மாலை வணக்கங்கள். வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. நவநீத் சார்பாகவும் நன்றி. மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த மேடையில் இருக்கிறவங்க நாங்கள் எல்லாருமே ஒரு செயின் மாதிரி கனெக்டடு. ஆக்சுவலி சொன்னார் இல்லையா, பத்ரி சார் சொன்னார் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது பாலாஜி அப்படின்னாரு. ஆக்சுவலி பாலாஜிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ரெஃபரன்ஸ் கொடுத்தது டெஃபினட்டாக பாலாஜி சொன்ன மாதிரி நான் நவநீத் யூஸ் பண்ணலாம் இருக்கேன், எப்படி வாட் யூ திங்க் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே யோசிக்க கூட யோசிக்காத. டெஃபினட்டாக யூஸ்வலாக எப்படின்னா சினிமாவில் வந்து நம்ம சில பேரோட ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் வேற யாராவதுக்காக மச்சி அந்த சைடு மட்டும் போயிடவே போயிடாத அப்படின்னு நம்ம வார்ன் பண்ணுவோம். பட் யூ கேன் சி ஒரு பர்சனோட ஒர்க்கிங் குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருந்தா வந்த மற்ற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அது வெறும் பிஆர் பண்ணியோ இல்லை வேற ஏதோ ஒரு பெரிய இடத்துல ஒரு பப்ளிசிட்டினாலேயோ வந்ததில்லை. எல்லாம் கூட இருக்கிறவங்க வந்து டெஃபினட்டாக இந்த பர்சனோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அதுலேயே வந்து யூ கேன் சி அந்த பர்சனோட குவாலிட்டி எப்படி இருக்கும், ஒர்க் பண்ணுறது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றது. நான் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக. நாக் நாக்னு அந்த படத்தோட பேர். அந்த படத்துக்கு நவநீத் தான் மியூசிக் டைரக்டர். இது வந்து நவநீத் கம்போஸ் பண்ண நிறைய சாம்பிள்ஸ்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு அனுப்பியிருந்தபோது அது பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி மைண்ட் ப்ளோன். ஸோ ஐ டிசைடட் அவனோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. அதான் அகேன் அவன் நாங்கள் எல்லாருமே அவன்னு பேசுகிறோம் நவநீத்தை பற்றி. பிகாஸ் அந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கிறதுனால தான் அந்த பேச்சு இப்படி வருது. அது மரியாதை குறைவுனால இல்லை. ஸோ அதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நானே ஒரு 2 படத்துக்கு 2-3 படத்துக்குலாம் மியூசிக் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மியூசிக் பண்ணியிருக்கிறவர் வந்து இன்னொருத்தரை வச்சு மியூசிக் ஒர்க் பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் வந்து அது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கலாம் இல்லையா? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம ஒரு சர்டன் தாட்டில் இருப்போம், இந்த டியூன் இப்படி தான் வரணும் அப்படின்னு சில ஐடியாஸ் இருக்கும். ஆனால் நமக்கு ஒரு பயமும் இருக்கும், நம்ம ரொம்ப ஓவராக ரூல்ஸ் போடுறோமோ, நம்ம ரொம்ப ஓவராக நம்மளோட ஐடியாவை திணிக்கிறோமோ அப்படின்ற ஒரு சின்ன பயமும் இருக்கும். அதனால ஒர்க் பண்ணும்போது ஆஸ் அ டேலண்ட் நவநீத் ஒரு சூப்பர்பான டேலண்ட்னு கொடுத்த சாம்பிள்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. பட் என்னோட ஐடியாஸ், எனக்கு என்ன ஐடியாஸ் வேணும், அந்த இடத்துல என்ன மாதிரி டியூன் வேணும் அப்படிங்கிறத வந்து நவநீத்தோட சேர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு நிறைய இடத்துல ஒர்க் பண்ணி பார்க்கறது தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆக்சுவலி ஒர்க் பண்ணும்போது இட் வாஸ் அமேசிங். ஒரு இடம் ஒரு நிறைய பேர் வந்து ஒரு டியூன் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு நம்ம வந்து இல்லடா நான் நினைச்சது இப்படி அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னா அவங்க கொடுத்த டியூன் ஏன் சூப்பர் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுலயே இருப்பாங்க. இது நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். இல்ல ஆக்சுவலி நான் இது நினைச்சுதான் இப்படி கம்போஸ் பண்ணேன், இது நல்லா தானே இருக்கு ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க. நவநீத் அந்த மாதிரிலாம் சொல்ல, அப்படியா சரி இன்னொன்னு போடுறேன், அவ்வளவுதான். ஹி வில் இமீடியட்லி சிட் ஆன் இட், இன்னொரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டு காட்டுவார். அது பிடிக்கலன்னு சொன்னா இன்னொன்னு, அவ்வளவுதான். அதுக்கு மேல இது எனக்கு வேண்டிய ஒரு டியூன், அதுக்கு மேல அவர்கிட்ட எந்த கொஸ்டினுமே இருக்காது. அந்த ஒண்ணு ஒரு ஹிஸ் ஜாப் ஆஸ் அ மியூசிஷியன், ஒரு மியூசிக் டைரக்டரா ஒர்க் பண்ணும்போது யார் என்கிட்ட வராங்களோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றது தான் என்னோட வேலைங்கிறத கம்ப்ளீட்டா புரிஞ்சவர். ஸோ தேட் ஐ ரியலி என்ஜாய்ட் அண்ட் அப்ரிஷியேட்டட். இன்ஃபேக்ட் சில டைம்ஸ் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுவோம், ஓகே சூப்பரா இருக்கு அவுட் எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி சொன்னப்புறம் பார்த்தானா, இல்லை இது சின்னதை இப்படி ஒன்று ஆட் பண்ணலான் இருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி வேற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணுவார், வேற ஒரு சின்ன ஒரு பேஸ் லைன்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவார். அந்த மாதிரி அதாவது நம்ம சாட்டிஸ்ஃபைட்னு சொன்னதுக்கு அப்புறமும் he would continue to keep working on it. ஸோ அந்த விதத்தில் நவநீத் வாஸ் அ வண்டர்ஃபுல் டேலண்ட். இன்ஃபேக்ட் ஸோ குட், எங்க சேர்ந்து ஒர்க் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால ஆக்சுவலி சில ஆட்ஸு, சில டிவி ஷோஸ் அந்த மாதிரி சிலதுலாம் நாங்கள் சேர்ந்து மியூசிக் கூட கம்போஸ் பண்ணோம். ஓகே, முன்னாலேருந்தே ஆக்சுவலி அதை ஆரம்பிச்சிட்டோம். ஒன்ஸ் மீட் பண்ணோன்னு அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஒர்க் பண்ணுறது நல்லா இருக்கும்னு. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், ஒரு டிவி ஷோ இருந்தது, ஆர்யாவுக்கு வந்து பொண்ணு தள்ளுற மாதிரி, எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சு. அதுக்கு ஒரு சின்ன டைட்டில் ட்ராக் இருக்கும், அது நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கம்போஸ் பண்ணது. ஆக்சுவலி இவன் தானே எங்க வீட்டு மாப்பிள்ளை, சத்யபிரகாஷ் தான் பாடினது அது. ஸோ அந்த டைம்லயே நாங்கள் சேர்ந்து இந்த மாதிரி சேர்ந்து கூட மியூசிக் கம்போஸ் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணோம். ஏஐ ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். ஏஐன்னு சொன்ன உடனே எனக்கு அப்படியே என்ன பண்ணிருக்க காட்டு அப்படின்ற மாதிரி ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் என்ன வேணா சொல்லலாம், இது வந்து டேஞ்சர் அது இது, நம்ம எப்படி யூஸ் பண்றோம்ன்றத பொறுத்து தான் இருக்கு. டெக்னாலஜியை நம்ம யாரும் நிறுத்த முடியாது.
அதை நம்ம பாதுகாப்பாக கேர்ஃபுல்லாக எப்படி நல்ல விதமாக யூஸ் பண்ணுறோங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அந்த விதத்தில் இந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி இந்த எல்லா ஷார்ட்ஸ்லையும் அந்த கேரக்டர்ஸ் அதே மாதிரி கொண்டு வந்ததுலாம் ஆக்சுவலி இட்ஸ் அ குட் அச்சீவ்மெண்ட். அது ஐ மை செல்ஃப் ஐம் வெரி கியூரியஸ். இது எப்படின்னா இங்கே இருக்கிறதுலே so many of you will be ரைட்டர்ஸ், so many of you will be அஸ்பைரிங் டைரக்டர்ஸ், உங்களுக்கும் கதை பண்ணணும் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்போம் இல்லையா? அப்படி எல்லாருக்குமே இட் கிவ்ஸ் அ டூல். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் வெறும் கதையை சொல்றதுக்கு பதிலாக ஒரு 4 சீனை நம்ம நினைச்ச ஐடியால ஏஐல ரெண்டர் பண்ணி ஒருத்தர்கிட்ட போய் காட்டும் போது அவங்களுக்கு நம்ம மைண்ட்ல என்ன தாட் ப்ராசஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஆர்ட் இருக்கு இல்லையா? கிரியேட்டிவிட்டியை டெமோக்ரட்டைஸ் பண்றது, எல்லாருக்குமே ஒன்று நினைச்சதை கிரியேட் பண்ணி இன்னொருத்தருக்கு காட்ட முடிகிற ஒரு வாய்ப்பு அது கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது அஸ்பைரிங் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாருமே இது ஒரு பெரிய வரப்பிரசாதமா நினைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க அதை எடுத்துக்கிட்டு இதை எப்படி கொஞ்சமா கத்துக்கிட்டு என்னோட ஐடியாஸ்க்கு நான் அட்லீஸ்ட் 4 ஒரு ஸ்டோரி போர்டு, ஒரு 4 ஷார்ட்ஸ் நானே ஜென்ரேட் பண்ணி காட்ட முடியுமாங்கிறத பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஹோப், அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. அண்ட் Navneet I just want to finish with saying Navneet is a person deserves a lot of success. Okay. நானுமே கொஞ்சம் ஐம் அ வெரி ரிசர்வ் கைண்ட் ஆஃப் பர்சன். ரொம்ப பேச மாட்டேன். இன்ஃபேக்ட் நிறைய பேர் கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேன். அது ஏன்னா நான் சில டைம் நான் பாட்டுக்கு என் மோடில் நான் ஃபோன் கூட பார்க்காம அப்படியே உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் கொஞ்சம். நவநீத்தும் இஸ் அ வெரி சைலண்ட் டைப். நாங்கள் 2 பேருமே ரொம்ப நர்டி டைப். ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி டீப்பாக சும்மா தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸு அது இதுன்னு பேசிகிட்டு இருப்போம். ஃபிசிக்ஸும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எப்படி கம்பைன் பண்ணி பேசுறது, அந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு எல்லாமோ பேசுவோம். இன்ஃபேக்ட் எனக்கு அவனுக்குள்ள ஒரு டேரக்டர் இருக்குங்கிறது முன்னாலேருந்தே தெரியும். ஸோ நவநீத் அவரை பற்றியே ரொம்ப பேசிக்க மாட்டார். இன்னைக்கு மேடையில் இவ்வளோ பேசினது ஐ திங்க் ஒய்ஃப் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டெஃபினட்டாக சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு அக்ஷயா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு ஸ்டேஜில் இவ்வளோ பேசினார். இல்லைன்னா இவ்வளோ பேசுகிற டைப் கிடையாது. பட் ஹி டிசர்வ் ஸோ மச் மோர். அதில் ஒரு அழகானு சொன்னார், நான் பண்ண ஒர்க் எல்லாமே டைம்லெஸ்ஸாக இருக்கு. அது முக்கியம் இல்லை, உனக்கு நீ டைம்லெஸ்ஸாக இருக்கணும். அதாவது உனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கணும் தட் என்ன கேட்டாலும் மச்சான் டைம் இல்லைடா, நெக்ஸ்ட் நானே உன்னை கூப்பிட்டாலும் எனக்கு டைம் இல்லைடா அப்படின்னு அந்த அளவுக்கு டைம்லெஸ்ஸாக நீ இருக்கணும். ரைட்? அந்த அளவுக்கு யூ நீட் ஒர்க், யூ நீட் பீப்புள் டு use your talents and create lots of beautiful works of art. So my prayers and நீங்க எல்லாரும் நவநீத் ஓட ஒர்க்கை செக் அவுட் பண்ணுங்க. நீங்க நான் நவநீத்தை பயங்கரமா உடனே என்கரேஜ் பண்ணுங்க கூட நான் சொல்ல மாட்டேன். அவரோட 4 ஒர்க்கை நீங்க போய் செக் அவுட் பண்ணுங்க. யூ வில் பிகம் ஃபேன்ஸ் ஆஃப் நவநீத். ஓகே, ஸோ அதுக்கு மேலே ஹிஸ் ஒர்க் வில் டூ த டாக்கிங். எனிவேஸ், இங்க வந்ததுக்கு, இந்த மேடைக்கு என்னை பேச கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you. Wish you all the best. God bless you. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். ஒரு மாலை நேரத்தில் ஒரு பாட்டு ஆக்சுவலாக ஒரு நல்லகாலம், அது காலையில் இல்லையே, விஸ்னாமராம் தப்பாக போயிருமோன்னு நினச்சேன். நல்லகாலம் எல்லாரும் ஈவினிங் தான் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஸோ நவநீத் நாங்கள் எல்லாருமே அவன் இவன்னு பேசுறதுக்கு காரணம் என்னென்னா அதீத அன்பு தான் ஒரே ரீசன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம் அவன் வாழ்க்கையில் அவன் இவ்வளோ பெரிய ஒரு முயற்சியை எடுத்து இவ்வளோ பேர் தன்னுடைய ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்ட்டு அவன் எடுத்திருக்கிற முதல் முயற்சி இது அப்படின்னு நினைக்கிறேன். நவநீத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவன் புலியை கூட பிடிச்சிருவான், பட் புலி வீட்டு வாசலுக்கு வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணுவான் அப்படின்னு தான் நான் எப்போ நினைப்பேன். ஒரு அன்பிலீவபுளான டேலண்ட் நவநீத். ஸோ இதே மேடையில் ஒரு அவனுக்கு எல்லா டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் ஞாபகம் இருக்காது. 2023 ஐ திங்க் ஜூலைன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. இதே மேடையில் பானிபூரி வெப் சீரிஸோடைய லான்ச் நடந்துச்சு. அப்போது நவநீத் அந்த அவனோட ஐபேடில் வாசிக்க சொல்லி வி மேட் அ லைவ் டெமோ. எனக்கு என்னென்னா என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ஒரு லாங் ஃபார்மேட் கண்டென்ட் நான் பண்ண பானிபூரி ஷார்ட் ஃப்ளிக்ஸ்னு ஒரு ஆப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு நவநீத் தான் மியூசிக் பண்ணான். எனக்கு என்னென்னா நவநீத் கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 hours 15 minutes கான்டென்ட். அது 8 எபிசோடு. அந்த 8 எபிசோடுக்கு ஒரு நாளைக்கு ஒரு எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 hours அதனுடைய ரீரெக்கார்டிங் பிட்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹி டிட் தட். அது எத்தனை பேரால இன்னைக்கு பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. அன்லஸ் அதர்வைஸ் ஒரு கம்போசிங் நாலேஜ் இல்லை அப்படின்னா அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ நவநீத்க்கு ஆன் டிமாண்ட் மியூசிக் வரும். அதுதான் நவநீத்தோட பெரிய டேலண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு இன்னொன்று இதில் பார்த்தேன், நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எனக்கு அவன் அமிச்சு இதை பாடுறா அப்படின்னு அமிச்ச போது நான் பார்த்தா இவ எதுக்குடா ரோஹித் சர்மா வச்சு வீடியோ பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆண்டா. அது அப்படியா, பரவாயில்ல.
அப்புறம் என்னன்னா இந்த பொண்ணை வந்து ஒய்ஃப் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தான் அப்படின்ற ஒரு மாபெரும் பொய் அவன் இந்த இடத்துல சொல்லியிருக்கான். இதை நம்புறதுக்கு ப்ரெஸ்ல இருக்கிற எல்லாரும் குழந்தை மனசு இருந்து நீங்க நம்பிடுங்க அப்படின்றத மட்டும்தான் நான் சொல்றேன். பட் என்னன்னா அவனுக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் இந்த மாதிரிலாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் நம்மளும் டூயட்லாம் பாடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். அதுக்கு வந்து சத்யா பிரகாஷ் பாடின அந்த பாட்டு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, அதை நான் திருப்பி எடுத்தேன். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு தோணுச்சு, திடீர்னு பண்ணான். சத்யா ப்ளீஸ் இதெல்லாம் நீ சீரியஸாக எடுத்துக்காத. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, ஒரு தடவை வந்து முகமது அலி லைஃப்ல வந்து அவரு அவருடைய சின்ன வயசு கதைகள் சிலதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். அதில் என்னன்னா, ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் வந்து இப்படியே போயிடுமா வாழ்க்கை, இப்படியே நடந்துட்டு இருக்குமா உனக்கு லைஃப், நாளைக்கு உலகத்தை நீ எப்படி ஃபேஸ் பண்ண போற அப்படின்னோடனே, எனக்கான ஒரு உலகத்தை நானே உருவாக்குவேன் அப்படின்னு முகமது அலி ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் நண்பர்கிட்ட சொன்னதை நான் படிச்சிருக்கேன். அண்ட் முகமது அலி கடைசி வரைக்கும் ஒரு சாம்பியனா மட்டும்தான் வந்து இந்த வேர்ல்டு ஞாபகம் வச்சுக்கும் அப்படின்னு சொன்னதையும் அவர் பண்ணி காமிச்சாரு. ஸோ இன்னைக்கு நவநீத்தோட இந்த பாட்டை பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, அங்கீகாரத்துக்காக போராடுற ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை நவநீத். பட் அந்த அங்கீகாரம் சரியான டைம்லயும் சரியான வழியிலும் அவனுக்கு கிடைக்கலன்றதுக்காக சோர்ந்து போயிடாம ஒரு டெக்னாலஜியை கத்துக்கிட்டு அந்த டெக்னாலஜியில தனக்கான ஒரு உலகத்தை தானே உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டேலண்டா தன்னை உருமாத்திட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞன் நவநீத். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நவநீத் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லணும். அண்ட் என்னன்னா இதுல என்னன்னா நான் ராகவண்ணா பத்ரினா எல்லாருமே வி ஆர் ஆல் ஒரு மாதிரி பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆக்சுவலி நவநீத் எப்படி மியூசிக் பண்ணுவானா, ஏன்னா வெப் சீரிஸ்க்கு நவநீத்தை பற்றி நான் ஓகே நவநீத் பண்ணிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராகவண்ணா கிட்ட தான் கேட்டேன். நான் எப்படின்னா நீங்கள் உங்கள் படம் பண்ணீங்களே அந்த படம் கூடிய சீக்கிரம் வெளில வரும், ஸோ அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன், எப்படி டேய் ஃபஸ்ட்டு போடா சூப்பர் டேலண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நவநீத் வாசிச்ச சில பிட்ஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணி அனுப்பிச்சார் எனக்கு. நான் அப்போ கேட்டு என்னன்னா என்ன சொல்லவே இல்லை, இது பயங்கரமா இருக்கு, இது அவனா வாசிச்சா, நிஜமா அவனே தான் வாசிச்சான், அந்த மாதிரிலாம் நான் கேள்வியெல்லாம் கேட்டிருந்தேன். பட் அவன் கூட மியூசிக் பண்ணுறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான அனுபவமாக இருக்கும். காலையில் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட ரேடியோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு 10:30 11க்கு நான் வடபழனிக்கு இங்கேருந்து எக்மோர்லேருந்து போவேன். அப்போ தான் நவநீத் ஆடி அசைஞ்சு வந்து டேய் இருடா ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றலாம்டா அப்படின்னு கடுப்பாக இருக்கும். அப்புறம் அப்படியே மெதுவாக ஆரம்பிச்சு, ஆனால் ஒன்ஸ் அந்த ஜோனுக்கு நவநீத் வந்துட்டா அந்த மியூசிக் வந்து அன்பிலீவபுளாக இருக்கும். இன்னி வரைக்கும் நான் வந்து என் லைஃபோட மறக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ராடினரி படைப்பாக நான் சொல்கிறது பானிபூரி. இப்போ சமீபத்தில் வந்த குமார சம்பவம்க்கு ப்ரெஸ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆதரவுக்கு நன்றி அப்படின்றது இந்த மேடையிலே நான் தெரிவிச்சுக்கிறேன். பட் குமார சம்பவம் வரைக்கும் நான் வந்தேன்னா அதுக்கு பானிபூரி தான் ரொம்ப முக்கியமான காரணம். பானிபூரியுடைய இசை வந்து இன்னும் நிறைய பேர் யார் இந்த மியூசிக் டைரக்டர்னு என்கிட்ட கேட்குற லெவலுக்கு தான் அந்த மியூசிக்கை பண்ணி கொடுத்தான். அதில் என்னென்னா ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட எடுக்கிறதுக்கு பட்ஜெட் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ஐபேட், அவரோட கீபோர்டு எல்லாத்துலேயுமே வாசித்து முடிச்சு ஒரு ஒன் மேன் ஆர்மியாக ஒரு 4 மணி நேரம் 15 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு ஒருத்தரால் மியூசிக் பண்ண முடியும் அப்படின்னா ஹீ கேன் டூ எனி திங் இன் த வேர்ல்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நவ்னீத், ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ராணி இந்த ஷோக்கு என்னை கூப்பிட்டதுக்காக. அண்ட் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது, கேட்டுக்கிறது, இன்ஃபேக்ட் சொல்லிக்கிறது இல்லை கேட்டுக்கிறது, நவ்னீத் மாதிரி கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே நவ்னீத் அளவுக்கு முனைப்போட இவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து உங்கள் முன்னாடி கொண்டு வரத்துக்கு வந்து நிற்கும்போது நீங்கள் அவங்கள எவ்வளோ சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வருவீங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா பானிபூரிக்கு நீங்கள் எழுதினது தான் எனக்கு லக்கி மேன் ஒரு படம் கிடைச்சிது. லக்கி மேனுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் எனக்கு குமார சம்பவம் கிடைச்சிது. இப்போ அடுத்தது எனக்கு என்ன படங்கள் கிடைக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் நீங்கள் கொடுத்த ரிவ்யூவில் எனக்கே பயம் வந்துடுற லெவலுக்கு நிறைய ரிவ்யூ கொடுத்துட்டீங்க. ஸோ ஸோ கிரேட்ஃபுல். அதே மாதிரி என்னோட பிரதர் நவநீத்துக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்ஸ் டா நவநீத் ஃபார் பீயிங் யூ. இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஆல்பம், அதுவும் ஒரு பேன் இண்டியன் எஃபர்ட்டாக எடுத்துகிட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது. தனக்கான ஒரு விஷயத்தை தானே உருவாக்கிக்கிறதுக்கு ஒருத்தன் போராடும்போது உலகம் அவனுக்கான எல்லாத்தையுமே கொடுக்கும் அப்படின்றத நிறைய எக்ஸாம்பிள் சொல்லி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளே பார்த்துருக்கோம், நம்ம லைஃப்லேயே பார்த்துருக்கோம். உனக்கு இது வேணும்னு நினச்சா அது 100% மனசுலேன்னு நினச்சா அது கிடைக்கும் அப்படின்னு எப்பவுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லும். நீ இப்போ உனக்கு இது வேணும்னு நினச்சிருக்க நவநீத், அதனால ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இந்த மாலை நேரத்துலேருந்தே உனக்கு ஆரம்பிக்கும்னு நான் நினைக்கிறேன். உன்னுடைய எதிர்காலத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.